ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி கார்லிக் பிரெட் தான் பண்ண போகிறேன். இது ஒரு குயிக் ரெசிபி. அது மட்டும் இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அது பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு 3 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது வெளியே எடுத்து வச்சுருங்க, ரெஃப்ரிஜிரேட்டரில் இருந்துச்சுன்னா. அது கூடவே 5 கார்லிக் அது நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது அப்புறமா கொத்தமல்லி இலை குட்டி குட்டியாக கட் பண்ணுது. அப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல, அது கொஞ்சமாக. இது ஆரிகானோ. இது ஒரு ஃப்ளேவருக்காக. அது சேர்க்கலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அன்சால்டட் பட்டர் எடுத்துருக்கறனால சால்ட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் சால்டட் பட்டர் எடுத்துருந்தீங்கன்னா சால்ட் ஆட் பண்ண தேவையில்லை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதை ப்ரெட் இருக்குல்ல, அது ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ப்ரெட்டை சென்டரில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக அப்படியே ஃபுல் ப்ரெட் ஸ்லைஸில் கூட இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணலாம் பட்டரை. இல்லைன்னா இந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 4 ப்ரெட்டையும் சென்டரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா, ஒவ்வொரு இதுலேயும் இந்த பட்டரை நம்ம வச்சுருக்கோம்ல மிக்ஸ் பண்ணி, அதை இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இதில் வேணும் அப்படின்னா இந்த பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கலாம். எனக்கு வெறும் கார்லிக் பிரெட் தான் பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் சீஸ் ஆட் பண்ணல. வேணும்னா நீங்கள் சீஸ் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரியே எல்லா பிரெட் பீசஸ்லையும் நான் இதை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எல்லாத்துலேயும் இப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நான் தோசை தவாவில் அடியில் பட்டர் போட்டிருக்கேன். நல்லா பட்டர் தடவிட்டு ஒவ்வொரு பிரெட் பீசஸாக அதில் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ரொம்பவே சீக்கிரமாக பண்ணிடலாம். ஆல் இன் ஒன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் இதை பண்ணலாம், டின்னருக்கும் செய்யலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட பண்ணலாம். குழந்தைங்க ஸ்கூலில் விட்டு வரும்போது இது பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதை திருப்பி போட்டுடலாம். அடியில் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா இதை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகும். இல்லைனா ஒரு இடத்துல மட்டும் கிறிஸ்பியாக இருக்கும், மற்ற இடம்லாம் நல்லா இருக்காது, நல்லா டோஸ்ட் ஆகிருக்காது. இப்போ நல்லா எல்லா ப்ரெட்டும் டோஸ்ட் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. அந்த கொத்தமல்லி, சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே அந்த ப்ரெட்லேயே மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.